இந்த இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல அவரு தான் சொன்னாரா? இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொல்லலையா? அப்படின்னு கேட்டா, திருமந்திரம் பல விஷயங்கள் இத பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திரம்ன்றது நீ ஜெபிக்க தேவையில்ல. நீங்க வெறும் மனம்ன்றது செம்மையானால், பேச்சை தவிர் மூச்சை கவனி. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சொன்னதுதான். ஓகேங்களா? பேச்சை தவிர மூச்சை கவனி இதெல்லாமே சொன்னதுதான். அதனால தான் நான் நேற்று சொல்லும்போது இந்த மூச்சுன்றது வந்து பெரும்பாலும் விதமான எல்லா விஷயங்களும் இதை வந்து அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பேசிட்டாங்க. ஸோ இந்த யோக சித்த விருத்தி நிரோதகா இந்த இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நீங்கள் வந்து இந்த 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 மனதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளில காலி பண்ணிடு அப்படின்றது தான். நிரோதகான ரிமூவ் அந்த தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கழிவுகள் மாதிரி அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது வீட்டில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடும். இதை தான் வந்து பிரம்மரிஷி பத்ரிஜியுமே வந்து இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சிம்பிளிஃபை பண்ணார். அது ரொம்ப ரொம்ப எளிமையாக அந்த தியான முறைகளை வந்து எளிமையாக இது போதும், மூச்சை மட்டும் கவனிங்க, இது போதும் அப்படின்னு சொன்னார்.